மற்றொரு மிக முக்கிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் தவிக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் போட்டியிட்ட 2 இடங்களிலுமே விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் விஜய். தற்போது திருச்சி கிழக்கிலும் வெற்றியை வசமாக்கி இருக்கிறார் தவிக தலைவர் விஜய். 88,305 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் 61,464 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 88,305 வாக்குகள் விஜய் பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 26,000 என்ற நிலையில் இருக்கிறது. 26,841 வாக்குகள் வாக்கு வித்தியாசம் அமைந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலுமே விஜய் தற்போது வெற்றியை ருசித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் திருச்சி கிழக்கிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தவிக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 109 இடங்கள் மொத்தமாக தவிக தற்போது முன்னிலையில் இருக்கிறது. திருச்சி கிழக்கிலும் பெரம்பூரிலும் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே சென்னை பெரம்பூர் தொகுதியை வசப்படுத்திய நிலையில் திருச்சி கிழக்கிலும் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விஜய் தேர்ந்தெடுத்திருந்தார். 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவது பேசுபொருளான நிலையில் 2லுமே விஜய் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தற்போது தவிக 108 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 என்ற எண்ணிக்கையை மெல்ல மெல்ல நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தவிக. திமுக 74 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். திண்டிவனம் தொகுதி விசிக வேட்பாளர் வன்னியரசு மீண்டும் முன்னணி பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அர்ஜுனனை விட 349 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ஏற்கனவே அவர் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் சற்று பின்னணியில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் முன்னணிக்கு வந்திருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அர்ஜுனை விட 349 வாக்குகள் அதிகம் பெற்று தற்போது முன்னணியில் இருக்கிறார் திண்டிவனம் தொகுதி விசிக வேட்பாளர் வன்னியரசு. பல தொகுதிகளில் சிறிய இடைவெளியில் வாக்கு எண்ணிக்கை சதவீதம் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்ற இறக்கங்கள் பல நடந்து கொண்டிருக்கிற நிலையில் திண்டிவனம் தொகுதியிலும் மிக குறைந்த அளவே வாக்கு வித்தியாசம் என்பது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அங்கு வன்னியரசு சற்று நேரத்துக்கு முன்னதாக பின்னணியில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவர் 63,301 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக அர்ஜுனன் 62,952 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திண்டிவனம் தொகுதி விசிக வேட்பாளர் வன்னியரசு 63,301 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். 349 வாக்குகள் வித்தியாசம். அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் இருக்கிறார். தற்போது மற்றொரு முக்கிய முகத்தை பார்க்கிறோம். வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.
திமுக வேட்பாளர் சீனிவாசன் 326 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். இங்கேயும் 300 வாக்குகள் தான் வித்தியாசம் என்பதை பார்க்க முடிகிறது. வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுக வேட்பாளர் சீனிவாசன் 326 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை விட முன்னணியில் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் மூத்த நிர்வாகி KP முனுசாமி பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பல்வேறு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திமுக 4 தொகுதிகளில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறது. தாவேக 2 தொகுதிகளில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறது. 500 முதல் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக 4 தொகுதிகளிலும் அதிமுக 3 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கிறது. அதே போல திமுக 4 இடங்களிலும் தாவேக 2 தொகுதிகளிலும் 500க்கும் குறைவான எண்ணிக்கையிலேயே வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு தொகுதிகளில் இந்த வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைந்த அளவிலேயே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. இந்த தேர்தலில் இது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. 500 முதல் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக 4 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. திமுக 4ம் தாவேக 2 தொகுதிகளிலும் 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறது. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி தோல்வியை தழுவியிருக்கிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி தோல்வியடைந்திருக்கிறார். மதுரையின் முக்கிய தலகர்த்தாவாக திமுகவில் திகழ்ந்தவர் அமைச்சர் மூர்த்தி. மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அமைச்சர் மூர்த்தியை போலவே மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட PTR பழனிவேல் தியாகராஜனும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் மூர்த்தி தோல்வியடைந்திருக்கிறார். அதே போல மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனும் தோல்வியடைந்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருமங்கலத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோரும் தோல்வி முகத்தை சந்தித்திருக்கிறார்கள். மதுரையில் போட்டியிட்ட அனைத்து முன்னாள் அமைச்சர்களுமே தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். இந்நாள் அமைச்சர்கள் 2 தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது மதுரை கிழக்கு தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். அங்கு தாவேகாவின் கார்த்திகேயன் 1,18,779 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்திருக்கிறார். அமைச்சர் மூர்த்தி அவரிடம் தோல்வியடைந்திருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் 8இல் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. மதுரை மத்திய தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். தாவேகா வேட்பாளர் 63,410 வாக்குகளை பெற்றிருக்கிறார். மதார் பதூருதீன் 63,410 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் 44,286 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். சுந்தர் சி அதிமுக வேட்பாளர் 33,488 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். மதுரை மத்திய தொகுதி அதிகம் கவனிக்கப்பட்ட ஒரு தொகுதியும் கூட. PTR மற்றும் சுந்தர் சிக்கு இடையில்தான் போட்டி என்ற நிலை இருந்த நிலையில் அங்கு தாவேகா வெற்றியை ருசித்திருக்கிறது. 63,410 வாக்குகளை பெற்று தாவேகா வேட்பாளர் அங்கு வெற்றியை தட்டிச் சென்றிருக்கிறார். அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் மதுரை மத்திய தொகுதியில் தோல்வியை தழுவி இருக்கின்றன.